Hi, hello friends, எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல சோனியம் ecosystem badges அதாவது 27 வெப்சைட்ல badges இருக்கு. சோ அந்த badgesக்கு என்னென்ன டாஸ்க் பண்ணனும் அப்படின்றது தான் பார்க்க போறோம், ஓகேங்களா? இது வந்து ஸ்டார்ட் டேட் பாத்தீங்க அப்படினா மார்ச் 7ல ஸ்டார்ட் ஆயிருச்சு. எண்ட் டேட் பாத்தீங்க அப்படினா ஏப்ரல் 1. சோ ஏப்ரல் 1க்கு முன்னாடி நீங்க இதல இருக்க டாஸ்க் எல்லாமே பண்ணனும். ஒவ்வொரு பேட்ச்க்கும் own வெப்சைட்டோட கிரைட்டீரியா தனித்தனியா இருக்கும், ஓகேங்களா? டோட்டலா 27 பேட்ச் இருக்கு. அதுல வந்து ஒரு 6 பேட்ச் மட்டும் இந்த வீடியோல பார்க்க போறோம், ஓகேங்களா? ஃபியூச்சர்ல இந்த பேட்சை பொறுத்து நமக்கு ரிவார்ட்ஸ் இருக்கலாம் அப்படின்றதையும் சொல்லிருக்காங்க, ஓகேங்களா? டோட்டலா இந்த 27 பேட்ச் மின் பண்றதுக்கு நமக்கு ஒரு 60 ல இருந்து $70 வரைக்கும் தேவைப்படலாம், ஓகேங்களா? சோ மெயின்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு டைம் ஓனா ரிசர்ச் பண்ணிக்கோங்க. ரிசர்ச் பண்ணிட்டு பண்ணுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனல்ல பாத்தீங்க அப்படின்னா நிறைய டெஸ்ட்நெட் ஏர்ட்ராப் மெயின்ட் ஏர்ட்ராப் வீடியோஸ் எல்லாமே போஸ்ட் பண்ணிருப்போம், ஓகேங்களா? நீங்க பாத்துருக்க இந்த ஒரு வீடியோ தேவையான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். டிஸ்கிரிப்ஷன்ல இந்த மாதிரி ஆல் ரெக்கார்ட் லிங்க்ஸ் கொடுத்திருப்பேன். சோ அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டைரக்டா நம்ம டெலிகிராம் பேஜ்க்கு போகும். டெலிகிராம்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம போடுற வீடியோஸ் எல்லாத்தோட அப்டேட் எல்லாமே டெலிகிராம்ல போடும். வீடியோ போட முடியாத டைம்ல கூட டெலிகிராம்ல அப்டேட்ஸ் வரும், ஓகேங்களா? இந்த வீடியோ தேவையான லிங்க் எல்லாமே இந்த மாதிரி மொத்தமா கொடுத்திருப்பேன். இதுல இருந்து ஒரு டாஸ்கா நீங்க பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்ம பிரிட்ஜ், அதாவது நமக்கு சோனியம் ETH தேவைப்படும். இது வந்து ரிலே பிரிட்ஜ்ல பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா சூப்பர் பிரிட்ஜ்ல பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஃப்ரம்ல வந்து எந்த ஒரு காயின்ல நெட்வொர்க் ஃபீஸ் கம்மியா இருக்கும், அதாவது பேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நெட்வொர்க் ஃபீஸ் கம்மியா இருக்கும். பேஸ்ல இருந்து நீங்க சோனியம் ETH வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? சோ இப்போ அடுத்ததா அவங்களோட KYO ஃபினான்ஸ் இதோட டாஸ்க் பார்க்க போறோம். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா $100 வால்யூம் பண்ணணும், பிளஸ் 10+ டிரான்சாக்ஷன் பண்ணிருக்கணும், ஓகேங்களா? சோ இந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி ஓபன் பண்ணீங்க அப்படின்னா KYO ஃபினான்ஸ் வந்து இந்த மாதிரி தான் ஓபன் ஆகும், ஓகேங்களா? இதுல பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களோட வாலெட் எல்லாமே கனெக்ட் பண்ணிருங்க. கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் quest அப்படின்ற மாதிரி இருக்கா, சோ அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஹப் அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த ஹப்பை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி KYO அப்படின்ற மாதிரி ஒரு பேட்ச் கொடுத்துருக்காங்க, பாத்தீங்களா? இந்த பேட்ச் தான். இதுக்கு வந்து நமக்கு 10+ டிரான்சாக்ஷன் பிளஸ் $100 வால்யூம் பண்ண சொல்லிருக்காங்க, ஓகேங்களா? பண்ணீங்க அப்படின்னா கீழே வந்து 2 கிரீன் டிக் இப்போ மங்களா இருக்கு, பாத்தீங்களா? அது வந்து எனேபிள் ஆயிடும், ஓகேங்களா? பண்ணீங்க அப்படின்னா நீங்க இந்த ஒரு பேட்சுக்கு எலிஜிபிள் ஆயிருவீங்க, ஓகேங்களா? சோ இதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்வாப் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. ஸ்வாப் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு ஒரு $100 வர மாதிரி பாத்துக்கோங்க, ஓகேங்களா? நீங்க ஒரு $10 10 டைம் ஸ்வாப் பண்ணுங்க, ஓகேங்களா? இப்போ ETH ல இருந்து USDC ல இருந்து USDT அது மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. $10 வேல்யூ வர மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ஸ்வாப் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க, ஓகேங்களா? கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஸ்வாப்பிங் அப்ரூவல் கேட்கும் வாலெட்ல. சோ அந்த ஒரு அப்ரூவலை வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுங்க, ஓகேங்களா? கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு ஸ்வாப்பிங் சக்சஸ்ஃபுல் அப்படின்ற மாதிரி வந்துடும், ஓகேங்களா? அவ்வளவுதான், ஸ்வாப் பண்ணிட்டோம். இதே மாதிரி ஒரு 10 டிரான்சாக்ஷன் $100 பிளஸ் வர மாதிரி பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? அவ்வளவுதான். இப்போ ஸ்வாப் எப்படி பண்றதுன்னு பார்த்துட்டோம். அடுத்து லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ணணும். சோ போல் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு லிக்விடிட்டி போல் செலக்ட் பண்ணுங்க. அதுல வந்து இப்போ ETH USDC, ஓகேங்களா? அந்த பேர் காயின்ஸ் வந்து நீங்க வச்சுக்கோங்க. வச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஓபன் ஆகும், ஓகேங்களா? இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரைஸ் ரேஞ்ச் நீங்க செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா USDC மினிமம் அமௌண்ட் கூட நீங்க போட்டுக்கலாம், ஓகேங்களா? மினிமம் அமௌண்ட் வந்து USDC என்டர் பண்ணிக்கோங்க. மேல ஆட்டோமேட்டிக்கா என்டர் ஆயிடும். என்டர் ஆனதுக்கு அப்புறம் கிரியேட் பொசிஷன் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆட் லிக்விடிட்டி அப்படின்ற மாதிரி லோட் ஆயிட்டு MetaMaskல ஒரு டிரான்சாக்ஷன் ரிக்வெஸ்ட் கேட்கும். சோ அந்த ஒரு ரிக்வெஸ்ட்டை கன்ஃபார்ம் பண்ணிடுங்க, ஓகேங்களா? கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அகைன் நமக்கு வந்து டிரான்சாக்ஷன் ஃபீஸ் கேட்கும். சோ அதையும் கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு லிக்விடிட்டி சக்சஸ்ஃபுல்லா ஆட் ஆயிடும், ஓகேங்களா? ஆட் ஆனதுக்கு அப்புறம் இதை வந்து எப்படி பாக்குறது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த போல்ல போயிட்டு பாத்தீங்க அப்படின்னா கீழே வந்து ஷோ ஆகும். அப்படி இல்லைன்னா உங்களோட போர்ட்ஃபோலியோ ஆப்ஷன் இருக்கு, பாத்தீங்களா? அந்த போர்ட்ஃபோலியோ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நம்ம லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ணிருக்கிறது கீழே ஷோ ஆகும், ஓகேங்களா? நான் இந்த 2 பேர்ல வந்து லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ணிருக்கேன். சோ இப்போ இதுல ஏதாவது ஒரு பேரை வந்து நான் கிளிக் பண்றேன், ஓகேங்களா? நம்ம இப்போ லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ணிருப்போம், பாத்தீங்களா? அதுல இருந்து நம்ம கொஞ்சம் பெர்சன்டேஜ் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? சோ இதுக்கு வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரிமூவ் லிக்விடிட்டி அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஒரு 50% இல்லைன்னா 75% லிக்விடிட்டி வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? கொடுத்துட்டு ரிமூவ் லிக்விடிட்டி அப்படின்றத கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வாலெட்ல ஒரு டிரான்சாக்ஷன் ரிக்வெஸ்ட் கேட்கும். சோ அதை கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு லிக்விடிட்டி ரிமூவ் ஆயிடும், ஓகேங்களா? சோ 10+ டிரான்சாக்ஷன் இது மாதிரி நீங்க பண்ணிடுங்க, ஓகேங்களா? லிக்விடிட்டி நீங்க 1 டைம் பண்ணா போதும். சோ ஸ்வாப் 10 டைம் பிளஸ் பண்ணிடுங்க, ஓகேங்களா? அவ்வளவுதான். இப்போ KYO ஃபினான்ஸ் பார்த்துட்டோம். அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா சோனஸ் எக்ஸ்சேஞ்ச், ஓகேங்களா? இதுல பாத்தீங்க அப்படின்னா 10 டைமுக்கு மேல நம்ம வந்து ஸ்வாப் பண்ண வேண்டியிருக்கும். பிளஸ் சோனஸ் வந்து சோனஸை வந்து ஒரு 5 டைம்ஸ் மேல லாக் பண்ண வேண்டியிருக்கும், ஓகேங்களா? இது எப்படி அப்படின்றத பாத்துடலாம். சோ இதுக்கான லிங்க்கும் நம்ம சேனல்ல கொடுத்திருப்பேன். சோ அந்த லிங்கை காப்பி பண்ணி ப்ரௌசர்ல ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் ரைட் சைடுல மேல வாலெட் கனெக்ட் ஆப்ஷன் இருக்கும். சோ வாலெட் கனெக்ட் பண்ணிடுங்க. பண்ணதுக்கு அப்புறம் ஸ்வாப் அப்படின்ற ஒரு டேப் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரம்ல ETH 2ல சோனஸ் வச்சுக்கோங்க. சோனஸ்ல வந்து ஒரு 100 என்டர் பண்ணுங்க. மேல ETH வேல்யூ ஆட்டோமேட்டிக்கா என்டர் ஆயிடும், ஓகேங்களா? சோ இதே மாதிரி ஒரு 10 டைம் நீங்க 100+ வச்சுட்டு ஸ்வாப் கொடுங்க,
ஓகேங்களா. ஸோ இப்போ ஸ்வாப் ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் ஸ்வாப் கேட்கும். கன்ஃபார்ம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் வேலெட்டில் ஒரு டிரான்சாக்ஷன் ரெக்வஸ்ட் கேட்கும். ஸோ அதையும் கன்ஃபார்ம் பண்ணிடுங்க ஓகேங்களா. கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும். அதுக்கப்புறம் லாக் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லாக் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க ஓகேங்களா. கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து 100.1 அது மாதிரி 100+ வைங்க ஓகேங்களா. 100+ வச்சுட்டு கீழே வந்து 1 மந்த் அது மாதிரி வச்சுக்கோங்க ஓகேங்களா. எதுக்கு அப்படின்னா இப்போ வந்து 31st வரையும் கேம்பெயின் இருக்கு. ஸோ அதனால ஒரு 1 மந்த் வச்சுக்கோங்க. வச்சிங்க அப்படின்னா கீழே வந்து உங்களுக்கு அப்ரூவ் ஆப்ஷன் எனேபிள் ஆகும் ஓகேங்களா. 100+ல வச்சுக்காதான் உங்களுக்கு அப்ரூவல் ஆப்ஷன் எனேபிள் ஆகும். ஸோ அப்ரூவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வேலட் டிரான்சாக்ஷன் கேட்கும். ஸோ அதை கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்ததா லாக் ஆப்ஷன் எனேபிள் ஆகும். ஸோ லாக் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்போ உங்க மீட்டாமாஸ்க்ல ஒரு டிரான்சாக்ஷன் கேட்கும். ஸோ அதையும் கன்ஃபார்ம் பண்ணிடுங்க ஓகேங்களா. ஒன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராசஸிங் லோட் ஆயிட்டு சக்சஸ் வந்துடும். சக்சஸ் வந்துருச்சு அப்படின்னா லாக் ஆயிருச்சு ஓகேங்களா. இதே மாதிரி நீங்க ஒரு 5 டைம்ஸ் பிளஸ் லாக் பண்ணணும் ஓகேங்களா. நான் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 6 டைம்ஸ் லாக் பண்ணிருப்பேன் ஓகேங்களா. அந்த லாக் ஆப்ஷன்ல ரைட் சைடுல மேனேஜ்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது எல்லாமே தெரியும் ஓகேங்களா. இப்போ அகைன் நீங்க சோனஸை வந்து ETH வந்து ஸ்வாப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. அவ்வளவுதான், இது முடிஞ்சிருச்சு ஓகேங்களா. இப்போ அடுத்ததா சோனி ஃபீ பார்த்தலாம். சோனி ஃபீல பாத்தீங்க அப்படின்னா ஒரு 10+ ஸ்வாப் பண்ணணும். பிளஸ் ஒரு 10+ டைம் வந்து நம்ம பெர் ட்ரேடிங் பண்ண வேண்டியிருக்கும், அதாவது ஃபியூச்சர் ட்ரேடிங் பண்ண வேண்டியிருக்கும் ஓகேங்களா. இப்போ சோனி ஃபீல் இங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதுல வேலட் கனெக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கு அப்புறம் ஸ்வாப் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க ஓகேங்களா. ஸ்வாப் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு நீங்க எந்த பேர்ல ட்ரேட் எடுக்க போறீங்களோ ஓகேங்களா. நான் இப்போ ETH USDC எடுக்க போறேன். ஸோ ரைட் சைட்ல பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரம்ல ETH 2ல வந்து USDC வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து 10 ஸ்வாப் பிளஸ் எடுக்க வேண்டியிருக்கும். உங்களுக்கு ட்ரேடிங்க்கு வந்து $10 மேல தேவைப்படும். ஸோ ஒரு ஸ்வாப்லயும் நீங்க வந்து ஒரு $1 வர மாதிரி பாத்துக்கோங்க ஓகேங்களா. ஒரு ஸ்வாப்லயும் $1.1 வச்சுட்டு நீங்க 10 ஸ்வாப் பண்ணுங்க ஓகேங்களா. அப்பதான் கரெக்டா இருக்கும். ஸோ இப்போ நீங்க அமௌண்ட் போட்டுட்டு ஸ்வாப் ETH போட்டீங்க அப்படின்னா வேலட்ல ஒரு டிரான்சாக்ஷன் கேட்கும். அந்த டிரான்சாக்ஷன் சக்சஸ்ஃபுல் ஆனது அப்படின்னா உங்களுக்கு ஸ்வாப் சக்சஸ்ஃபுல் ஆயிடும் ஓகேங்களா. அவ்வளவுதான். இதே மாதிரி 10 பண்ணிக்கோங்க. ஒரு ட்ரேட்லயும் 1.1 USDC வர மாதிரி போட்டுட்டு நீங்க ஸ்வாப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. இப்போ ஸ்வாப் பார்த்தாச்சு. அடுத்ததா பெர்ப் ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா PTC USDC லெஃப்ட் சைட்ல சிம்பிளோட காமிக்கிறாங்க பாத்தீங்களா. ஸோ அது மேல நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ETH வரும். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ETH USDC வந்துடும் ஓகேங்களா. நீங்க PTCலையும் பண்ணிக்கலாம், இதுலயும் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. மேல போய் ரைட் சைட்ல பாத்தீங்க அப்படின்னா லாங் ஆர் ஷார்ட் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுல லாங் ஷார்ட் எது நீங்க எடுக்க போறீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. மினிமம் பேலன்ஸ் $10.1 வச்சு நீங்க எடுத்தாதான் வரும் ஓகேங்களா. லெவரேஜ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு உங்களால லெஸ்ஸா எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு லெஸ்ஸா எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த வெப்சைட் வந்து ரொம்பவே ஸ்லோவா இருக்கு. நீங்க அதிக லெவரேஜ் எடுத்து வச்சீங்க அப்படின்னா நீங்க டாஸ்க்குக்காக பண்ணும்போது உங்களோட ரியல் அமௌண்ட் வந்து லாஸ் பண்ற மாதிரி ஆயிடும் ஓகேங்களா. ஸோ நீங்க லெவரேஜ் வந்து ரொம்ப லெஸ்ஸா எடுத்துக்கோங்க. 10.1 என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணதுக்கு அப்புறமா அப்ரூவ் USDC அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். ஸோ அப்ரூவ் கொடுத்துக்கோங்க ஓகேங்களா. மறுபடியும் சொல்றேன், நீங்க லெவரேஜ் ரொம்ப கம்மியா எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் இதை ஒரு டாஸ்கா பண்ணுங்க, ட்ரேடிங்கா பண்ணாதீங்க ஓகேங்களா. ஸோ இப்போ நீங்க USDC அப்ரூவல் கொடுத்தீங்க அப்படின்னா மீட்டாமாஸ்க்ல ஒரு டிரான்சாக்ஷன் ரெக்வஸ்ட் கேட்கும். அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா லாங் ETH அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் எனேபிள் ஆகும் ஓகேங்களா. ஸோ இப்போ லாங் ETH அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இதுல வந்து லாங் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அகைன் உங்களுக்கு வேலட்ல ஒரு டிரான்சாக்ஷன் ரெக்வஸ்ட் கேட்கும். ஸோ அதை கன்ஃபார்ம் பண்ணிடுங்க ஓகேங்களா. கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பொசிஷன் ஆர்டர் ஆகிறதுக்கே பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப டைம் ஆகும். அந்த சார்ட்டு கீழே பாத்தீங்க அப்படின்னா பொசிஷன்ஸ் இருக்கா, அதுல பாத்தீங்க அப்படின்னா ஆர்டர் ஆகிறதுக்கு எவ்வளவு டைம் ஆகுது பாருங்க ஓகேங்களா. வித்தின் ஒரு 30 செகண்ட்ஸ் கிட்ட ஆகுது ஓகேங்களா. ஸோ இதுல வந்து நீங்க ஜஸ்ட் டாஸ்க்குக்காக மட்டும் எடுங்க ஓகேங்களா. எடுத்ததுக்கு அப்புறம் கீழே க்ளோஸ் ஆப்ஷன் ஆச்சு அப்படின்னா க்ளோஸ் ஆப்ஷன் கொடுத்துட்டு மேக்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. மேக்ஸ் செலக்ட் பண்ணிட்டு க்ளோஸ் அப்படின்றத கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டிரான்சாக்ஷன் ரெக்வஸ்ட் கேட்கும். ஸோ அதை கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. அவ்வளவுதான், பொசிஷன் க்ளோஸ் ஆயிடும் ஓகேங்களா. இதே மாதிரி நீங்க ஒரு 11 ட்ரேட் எடுத்துக்கோங்க. ஸ்வாப்பும் ஒரு 11 ஸ்வாப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. அவ்வளவுதான். நீங்க வந்து இப்போ ட்ரேட் ஹிஸ்டரி அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா. அந்த ட்ரேட் ஹிஸ்டரி போனீங்க அப்படின்னா நீங்க இது வரைக்கும் எவ்வளவு ட்ரேட் எடுத்திருக்கீங்க, எவ்வளவு ட்ரேட் செல் பண்ணிருக்கீங்க அப்படின்ற ஆப்ஷன் ஷோ ஆகும். திரும்பவும் சொல்றேன், லெவரேஜ் வந்து இதுல ரொம்ப கம்மியா எடுத்து பண்ணுங்க. வெப்சைட் ரொம்ப ஸ்லோவா இருக்கு ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு 11 ட்ரேடு கிட்ட எடுத்திருப்பேன் ஓகேங்களா. பார்த்தீங்கன்னா தெரியும், எடுத்துட்டு செல் பண்ணிப்பேன். ஜஸ்ட் இதை வந்து ஒரு டாஸ்க்குக்காக மட்டும் பண்ணுங்க, ட்ரேடிங்காக யாரும் பண்ணாதீங்க ஓகேங்களா. அவ்வளோதான். இப்போ ஸ்வாப்பு பெர் ரெண்டுமே 10+ முடிச்சிட்டோம் ஓகேங்களா. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா சோனக்ஸ் டாஸ்க் போயிடலாம். சோனக்ஸ் கிளிக் பண்ணுங்க. சோனக்ஸ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும் ஓகேங்களா. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நாம கொஞ்சம் ஸ்வாப்பிங் குவான்டிட்டி ப்ளஸ் நம்ம லிக்விடிட்டியும் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. இதில் வந்து சோனஸ் கோட் பேட்ச் கொடுக்குறாங்க. இந்த கோட் பேட்ச் வந்து 3 ஸ்டேஜ் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. இதில் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் கம்ப்ளீட் பண்ணுங்க. அதாவது 10+ ஸ்வாப்பு ப்ளஸ் $20 லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ணுறது கண்டிப்பாக பண்ணுங்க. மற்ற எல்லாம் பண்ண முடிகிறோம் அப்படின்றவங்க பண்ணுங்க. நீங்கள் லிக்விடிட்டி ஒன்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு உடனே கூட வித்ட்ரா பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இப்போ ஸ்வாப் செக்ஷனுக்குள்ளே வந்துங்க. ஸ்வாப் செக்ஷனுக்குள்ளே வந்துட்டு நீங்கள்
ஒரு காயின்லேருந்து வேறு காயினாக ட்ரான்சாக்ஷன் பண்ணுங்கள் ஓகேங்களா. எக்ஸாம்பிளுக்கு இப்போ ETHலேருந்து யூஎஸ்டிசிலேருந்து ஆஸ்டர் அது மாதிரி ஒரு காயினாக பண்ணுங்கள். நான் இப்போதைக்கு யூஎஸ்டிசி ஒரு 5 USDக்கு ஆஸ்டராக கன்வெர்ட் பண்ண போகிறேன் ஓகேங்களா. ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்வாப் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். ஸ்வாப் அப்படின்றதுக்கு அப்புறமா கன்ஃபார்ம் ஸ்வாப் கேட்கும். ஸோ கன்ஃபார்ம் ஸ்வாப் கொடுங்க. கன்ஃபார்ம் ஸ்வாப் கொடுத்தீங்க அப்படின்னா அப்ரூவ் அண்ட் ஸ்வாப் கேட்கும். ஸோ அதை கொடுத்துறீங்க அப்படின்னா உங்களுக்கு USDCக்கு அப்ரூவல் கேட்கும். ஸோ எவ்வளோ USD பண்ண போகிறீங்களோ இல்லை மற்ற காயினாக இருந்தாலும் எவ்வளோ பண்ண போகிறீங்களோ அதுக்கான அமௌண்ட் போட்டுட்டு கன்ஃபார்ம் கொடுங்க. கன்ஃபார்ம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்ததாக சைன்இன் மெசேஜ் அப்படின்ற மாதிரி லோட் ஆகுதா, சைன்இன் ரெக்வஸ்ட் கேட்கும். ஸோ இதில் ஃபீஸ் எல்லாமே கேட்கும் ஓகேங்களா. ஸோ இதை வந்து கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. கன்ஃபார்ம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் ஸ்வாப் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும் ஓகேங்களா. அவ்வளோதான், ஸ்வாப் பண்ணிட்டோம். மினிமம் ஒரு 10 to 11 ஸ்வாப் பண்ணிவிடுங்க ஓகேங்களா. அடுத்ததாக ஃபார்ம் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஃபார்மில் நம்ம லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஏனில் போய்ட்டு ஃபார்மில் போய் பாருங்கள். பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு ஃபார்மிங் ஆப்ஷன் எதுவுமே ஆன்லைனில் இல்லை, ஆக்டிவில் இல்லை ஓகேங்களா. எல்லாமே எண்ட் ஆயிடுச்சு. ஸோ அடுத்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம பண்ணிக்கலாம் ஓகேங்களா. பட் இருந்தாலும் நம்ம இப்போதைக்கு ஒரு லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ணிடலாம். ஸோ ஏன் செக்ஷனில் போயிடுங்க. ஏன் செக்ஷனில் போய்ட்டு லிக்விடிட்டி அப்படின்றத ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லிக்விடிட்டி பண்ணிங்க அப்படின்னா நியூ பொசிஷன் அப்படின்ற மாதிரி வரும் ஓகேங்களா. நியூ பொசிஷனில் நீங்கள் USDT, ETH, ஆஸ்டர், ETH அது மாதிரி எது வேணாலும் கொடுத்துக்கலாம். நான் வந்து ஆஸ்டர் MASTR அப்படின்றத கொடுக்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ நீங்கள் எது வேணாலும் கொடுத்துக்கலாம் ஓகேங்களா. இது தான் கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை, எது வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ நான் இதுக்கு தேவையான MASTR வந்து ஸ்வாப் பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்ததுக்கு அப்புறமா நான் வந்து இது லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ண போகிறேன். நீங்கள் எந்த பேரில் லிக்விடிட்டி பண்ணாலும் மினிமம் ஒரு $20 ப்ளஸ் வர மாதிரி பார்த்துக்கோங்க ஓகேங்களா. ஸோ இப்போ நான் வந்து ஆஸ்டர் USDC அப்படின்ற மாதிரி இருக்கா எனக்கு, அதில் சேஞ்ச் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆஸ்டரில் கீழே என்னென்ன பேர் இருக்குது அப்படின்னு காமிக்கும். ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்டர் USDC இருக்குது. அதில் வந்து நம்ம வந்து ஆஸ்டர் MASTR அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணோம் அப்படின்னா இதில் என்னென்ன பேர் இருக்குது அப்படின்றது எல்லாமே ஷோ ஆகும். இதில் வந்து ஒரு பேர், ஏதாவது ஒரு பேரை எடுத்துக்கோங்க ஓகேங்களா. நான் ஃபஸ்ட்டு ஆஸ்டர் MASTR அதாவது yield percentage பார்த்து எடுத்துக்கோங்க. கம்மியாக தான் கொடுக்குறாங்க எல்லாமே ஓகேங்களா. ஸோ ஏதாவது ஒரு அமௌண்ட் என்டர் பண்ணிக்கோங்க. இந்த ரேஞ்ச் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. மேலே சார்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ரேஞ்ச் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு மினிமம் ஒரு $20 வர மாதிரி போட்டுக்கோங்க. போட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இருக்கிறத ஆஸ்டர் அப்ரூவல் கேட்கும். ஸோ எவ்வளோ அமௌண்ட் அப்படின்றத அப்ரூவ் கொடுத்துருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா MASTR அப்ரூவல் கேட்கும். ஸோ அதையும் அப்ரூவ் கிளிக் பண்ணி எவ்வளோ அப்படின்ற அமௌண்ட் என்டர் பண்ணி அப்ரூவ் கொடுத்துருங்க ஓகேங்களா. கொடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்ததாக நமக்கு வந்து லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ணுற ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகும் ஓகேங்களா. பார்த்தீங்கன்னா ப்ரிவியூ அப்படின்ற மாதிரி எனேபிள் ஆகுதா. ஸோ ப்ரிவியூ கொடுங்க. ப்ரிவியூவில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபீ டீட்டெயில் எல்லாமே ஷோ பண்ணியிருப்பாங்க. மினிமம் ஒரு $20 வர பார்த்துட்டு கன்ஃபார்ம் கொடுங்க. கன்ஃபார்ம் கொடுத்தீங்க அப்படின்னா வேலெட்டில் ஒரு டிரான்சாக்ஷன் கேட்கும். ஸோ அந்த டிரான்சாக்ஷனை கன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க ஓகேங்களா. அவ்வளோதான், சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு ஓகேங்களா. இப்போ நம்ம பண்ணோம் பார்த்தீங்களா லிக்விடிட்டி, அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு லிக்விடிட்டியில் போனீங்க அப்படின்னா மேலே ரிமூவ் லிக்விடிட்டி அப்படின்ற மாதிரி இருக்கும். ரிமூவ் லிக்விடிட்டி கொடுத்துட்டு நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. அடுத்ததாக அன்டைட்டில்டு பேங்க் இது பார்க்க போகிறோம். இதில் வந்து ஒரு 10+ டிரான்சாக்ஷன் பண்ணால் போதும். இருந்தாலும் நம்ம கொஞ்சம் அதிகமாகவே பண்ணுவோம் ஓகேங்களா. இதுக்கு தேவையான காயின்ஸ் வந்து நீங்கள் சோனக்ஸில் போயிட்டு ஸ்வாப் பண்ணிக்கலாம். என்னென்ன காயின் வேணும் அப்படின்றதையும் கொடுத்துருப்பேன். ASTR, USDC அப்புறம் ராபிட் ETH வேணும் அப்படின்றத கொடுத்துருப்பேன் ஓகேங்களா. நீங்கள் சோனக்ஸில் போயிட்டு இது எல்லாமே பண்ணிக்கோங்க ஓகேங்களா. அடுத்தது அன்டைட்டிலோட லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அன்டைட்டில்டு பேங்க் ஓப்பன் ஆகும். இதில் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு உங்கள் வேலெட்டை வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஏன் அப்படின்ற மாதிரி செக்ஷன் இருக்கும் ஓகேங்களா. ஏன் செக்ஷனில் வாங்க. ஏன் செக்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி ஒரு 3 போல் சப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. ஸோ இதில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு போல் கூட சப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா 3லையும் சப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஒரு 10 சப்ளை பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நான் WETH செலக்ட் பண்ணியிருக்கேன். WETH செலக்ட் பண்ணேன் அப்படின்னா இந்த மாதிரி கீழே வரும். அதில் சப்ளை கொடுத்துட்டு ஒரு அமௌண்ட் என்டர் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. அந்த என்டர் பண்ண அமௌண்ட்டை வந்து இப்போ WRAP ETH அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் ஓப்பன் ஆகுதா. அந்த WRAP ETH கொடுக்குறேன். கொடுத்தேன் அப்படின்னா வேலெட்டில் டிரான்சாக்ஷன் கேட்கும். அந்த ஒரு டிரான்சாக்ஷனை கன்ஃபார்ம் பண்ணிடலாம். கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டேஜுக்கு வந்து மூவ் ஆகும், அப்ரூவல் ஸ்டேஜ் ஓகேங்களா. ஸோ இப்போ அப்ரூவ் கொடுங்க. அப்ரூவ் அப்படின்றது கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வேலெட்டில் அந்த WRAP ETHக்கான அப்ரூவல் ரிக்வஸ்ட் கேட்கும். ஸோ அமௌண்ட் என்டர் பண்ணிவிட்டு அப்ரூவல் கொடுத்துருங்க ஓகேங்களா. இப்போ அடுத்த தேர்ட் ஸ்டேஜ் சப்ளை அப்படின்றது ஓப்பன் ஆகும். ஸோ சப்ளை கிளிக் பண்ணுங்கள். சப்ளை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அகைன் MetaMask வேலெட்டில் ஒரு டிரான்சாக்ஷன் ரெக்வஸ்ட் கேட்கும். அந்த ஒரு டிரான்சாக்ஷன் ரெக்வஸ்ட்டையும் கன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க ஓகேங்களா. கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம சப்ளை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடும் ஓகேங்களா. ஒன்ஸ் சப்ளை சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனதுக்கப்புறமா இதே பேஜில் மேனேஜ் அப்படின்ற மாதிரி மை பொசிஷன் அப்படின்ற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. அதில் வந்து ஷோ ஆகும். பார்த்தீங்கன்னா மேனேஜ் அப்படின்ற மாதிரி வருதா. ஸோ இப்போ மேனேஜ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். மேனேஜ் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு நம்ம இப்போ சப்ளை பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா, அதை வந்து விட்ரா பண்ணிக்கலாம் ஓகேங்களா. நீங்கள் மொத்த அமௌண்ட்டே பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஒரு 75% பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இப்போ விட்ரா அப்படின்றத கொடுத்துட்டு மேக்ஸ் கொடுத்துட்டு விட்ரா அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். விட்ரா அப்படின்றத கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு விட்ராவல் ரெக்வஸ்ட்டு கேட்கும். ஸோ இந்த ஒரு டிரான்சாக்ஷனை கன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க. கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், நமக்கு விட்ராவல் ஆகிடும் ஓகேங்களா. இப்போ நான் WETHல பண்ணேன். இதே மாதிரி நீங்கள் வந்து ஆஸ்டரில் வந்து ஒரு 100 ஆஸ்டர் நீங்கள் ஸ்வாப் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு 10 டைம்ஸ் பண்ணீங்க அப்படின்னாலே
உங்களுக்கு இந்த அன்டைட்டில் பேங்கோட டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆகிடும் ஓகேங்களா. ஸோ இதே மாதிரி 3 பேர்லையும் ஒரு 5 டைம்ஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 15 டிரான்சாக்ஷன் வந்துடும், அவ்வளோதான் ஓகேங்களா, முடிஞ்சிடும் ஓகேங்களா. ஸோ இதே மாதிரி ஒரு பேர்லையும் நீங்கள் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. அடுத்த டாஸ்க் போயிடலாம். இதுலேயே இன்னொரு டாஸ்க் இருக்குது, ஜஸ்ட் இதுவும் நம்ம சேஃபுக்காக பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இப்போ நீங்கள் 10+ அப்ளை பண்ணியிருப்பீங்க. அடுத்ததாக பாரோ அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. பாரோ கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து ஆஸ்டர் WETH ஆஸ்டர் USDC அப்படின்ற மாதிரி பேர் எல்லாம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இதில் ஏதாவது ஒரு பேரை செலக்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. நான் WETH ASTR செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த டிக் இருக்குது பார்த்தீங்களா, அது நாம தான் எனேபிள் பண்ண வேண்டியிருக்கும் ஓகேங்களா. டெபாசிட் WETH பாரோ ASTR ஓகேங்களா. அப்போது கீழே ரெண்டும் ஆஃபில் இருக்கும். ஸோ இப்போ ஸ்டார்ட் அப்படின்றத கொடுங்க ஓகேங்களா. கொடுத்துட்டு நீங்கள் வந்து மேலே வந்து மேக்ஸ் இல்லைனா எவ்வளோ அமௌண்ட் போட போகிறீங்களோ அந்த அமௌண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே என்டர் பண்ணுங்க ஓகேங்களா. என்டர் பண்ணீங்க அப்படின்னா நம்மளோட லெவல் கீழே காமிக்கிறாங்க பார்த்தீங்களா, லிக்விடிட்டி லெவல் பொசிஷன் வந்து பேடில் இருக்குது அந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க ஓகேங்களா. அந்த க்ரீன் இப்போ எனக்கு வந்து க்ரீன் மார்க்கில் இருக்குது ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கா. ஸோ இந்த மாதிரி ஓகேல வர மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு ஸ்மால் அமௌண்ட்டை வந்து நீங்கள் மேலே கீழேயும் செலக்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே க்ரீன் வர மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த கீழே லைன் க்ரீனில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இப்போ எவ்வளோ அமௌண்ட் அப்படின்றத என்டர் பண்ணியாச்சு. என்டர் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பேரில் WETH கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அதுக்கான அப்ரூவல் கேட்கும். ஸோ அப்ரூவ் கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா வேலெட்டில் டிரான்சாக்ஷன் கேட்கும். ஸோ அதை கன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் கிராண்ட் பெர்மிஷன் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் எனேபிள் ஆகும். ஸோ அதில் கிராண்ட் பெர்மிஷன் அப்படின்றத கொடுங்க ஓகேங்களா. இதில் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நம்ம WETH வந்து டெபாசிட் பண்ணுறோம், அதுக்கு பதிலாக ஆஸ்டர் வந்து நம்ம பாரோ பண்ணுறோம் ஓகேங்களா. அதுதான். ஸோ இப்போ கொடுத்துட்டீங்க அப்படின்னா டிரான்சாக்ஷன் கேட்கும், அதை கன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க. கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் டெபாசிட் அண்ட் பாரோ அப்படின்ற மாதிரி கேட்கும் ஓகேங்களா. ஸோ டெபாசிட் அண்ட் பாரோ கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அகைன் வேலெட்டில் ஒரு டிரான்சாக்ஷன் கேட்கும். ஸோ கன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க. கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும் ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம இதை ரீபே பண்ணிடலாம் ஓகேங்களா. இந்த மை பொசிஷன் கீழே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம 2 டிக் எனேபிள் பண்ணியிருப்போம். டெபாசிட் WETH பாரோ ASTR அதை வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. அதுக்கு கீழே வந்து ரீபே ASDR விட்ரா WETH அதை வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. எனேபிள் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா இதுலையும் நமக்கு கண்டினியூ பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி கேட்கும். ஸோ ரெண்டுலையுமே மேக்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. மேக்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிராண்ட் பர்மிஷன் கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னா வேலெட்டில் ஒரு டிரான்சாக்ஷன் கேட்கும். அந்த ஒரு டிரான்சாக்ஷனை கன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க ஓகேங்களா. சாரி அப்ரூவ் ASTR கொடுங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னா அப்ரூவல் கேட்கும். ஸோ அதை கொடுத்துருங்க. கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க ஓகேங்களா. கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் விட்ரா WETH அப்படின்ற மாதிரி எனேபிள் ஆகும். ஸோ அந்த ரீபே அண்ட் விட்ரா அப்படின்றத கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பாரை ஓப்பன் பண்ணதை க்ளோஸ் பண்ணியாச்சு ஓகேங்களா. நம்மளோட WETH விட்ரா பண்ணியாச்சு ஓகேங்களா. அவ்வளோதான். இந்த ஒரு டாஸ்க் வந்து அன்டைட்டில் பேங்க் நமக்கு வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நீங்கள் வந்து 10+ ஸ்வாப் பண்ணியிருப்பீங்க, ப்ளஸ் பாரோ 1 or 2 டைம்ஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. அவ்வளோதான், இது கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ அடுத்த டாஸ்க்கு நம்ம போயிடலாம் ஓகேங்களா. அடுத்ததாக வேவெக்ஸ். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து 10+ ட்ரேட் பண்ணியிருக்கணும், ப்ளஸ் ஏன் ஆப்ஷனில் போய்ட்டு ஒரு 10+ டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கணும் ஓகேங்களா. ஸோ இது எப்படி அப்படின்றத பார்த்துலாம். சேனலில் வந்து லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிவிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட வேலெட்டை கனெக்ட் பண்ணிடுங்க ஓகேங்களா. கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் ட்ரேடு தான் ஓகேங்களா. ஸோ இதில் உங்களுக்கு எந்த பேர் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ETH USDC அப்படி இல்லைனா ASDR USDC செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ரைட் சைடில் லாங்காக ஷார்ட்டாக, அதாவது மார்க்கெட் அப்பா டவுனா அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. லெவரேஜை பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக எவ்வளோ வருதோ அதை செலக்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஏன்னா நமக்கு வந்து இந்த வெப்சைட்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. நீங்கள் வந்து லெவரேஜ் அதிகமாக செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ட்ரி எடுத்திருப்பீங்க, பட் அவங்க பொசிஷன் ஆகிறதுக்கே லேட் ஆகுது. ஸோ அந்த டைமில் நமக்கு லாஸ் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா. இதில் ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னா மினிமம் 10 USDC வேணும் ஓகேங்களா. ஸோ ஒரு 10.5 10.2 அது மாதிரி வச்சுக்கோங்க ஓகேங்களா. இப்போ நீங்கள் அமௌண்ட்டில் ஒரு 10 USDC போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் அப்ரூவ் ஆப்ஷன் எனேபிள் ஆகும். ஸோ அப்ரூவ் USDC கொடுங்க. கொடுத்துட்டு அப்ரூவல் ரெக்வஸ்ட் வேலெட்டில் கேட்கும். ஸோ அதையும் கன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க ஓகேங்களா. கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இப்போ பொசிஷன் வந்து ஷார்ட்டாக லாங்கா அப்படின்றது கேட்கும் ஓகேங்களா. ஸோ நீங்கள் USDC எவ்வளோ அப்படின்றத அப்ரூவல் கொடுத்துருங்க மேனுவலாக ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து அடுத்ததாக நமக்கு இந்த ப்ராசஸிங் அப்படின்ற மாதிரி லோட் ஆகுது பார்த்தீங்களா. இதில் வந்து நமக்கு லாங் ஷார்ட் அப்படின்றது கேட்கும். ஸோ லாங் அப்படின்றத நான் எடுக்கிறேன் ஓகேங்களா. மார்க்கெட் இப்போ மேலே போகும் அப்படின்றத நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ லாங் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. லிக்விடிட்டி பார்த்தீங்க அப்படின்னா நான் ரொம்பவே கம்மியாக தான் வச்சிருப்பேன் ஓகேங்களா. நீங்களும் அது மாதிரியே வச்சுக்கோங்க. ஸோ இப்போ டிரான்சாக்ஷனை கன்ஃபார்ம் பண்ணிடுங்க ஓகேங்களா. கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த சாட்டுக்கு கீழே பொசிஷன் அப்படின்ற மாதிரி இருக்கா, இதில் வந்து நம்ம பொசிஷன் வந்துருச்சு ஓகேங்களா. ஸோ இது சின்னதாக மைனஸாக போனால் பரவாயில்ல ஓகேங்களா. நீங்கள் எந்த பேரில் எடுத்துருக்கீங்களோ அந்த பேரை செலக்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் ஓகேங்களா. சின்னதாக மைனஸாக போனால் பரவாயில்ல, ஜஸ்ட் டாஸ்க்குக்காக பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ இதே மாதிரி 10 டைம் பொசிஷன் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ நமக்கு ட்ரேடிங் டாஸ்க் வந்து முடிஞ்சிடும் ஓகேங்களா. இப்போ நம்ம ஹிஸ்ட்ரியில் போய்ட்டு எவ்வளோ டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்த்துக்கலாம். மினிமம் ஒரு 10 டைம் 11 டைம்ஸ் வர மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு ட்ரேட் 10 ட்ரேட் எடுத்துக்கோங்க ஓகேங்களா. ஸோ இப்போ அடுத்ததான் நம்ம ஏன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்களா. ஸோ ஏன் போயிடலாம். அதுக்கு முன்னாடி ஸ்வாப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. நமக்கு சில பேர் தேவைப்படும். ஸோ அந்த பேர்
ஸ்கொயர் காயின்ஸ்க்கு வந்து ஸ்வாப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. இதில் வந்து நம்ம இப்போ வந்து ETHலேருந்து ASTR அப்படின்றத நம்ம வந்து ஸ்வாப் பண்ண போகிறோம். கொஞ்சம் அமௌண்ட் மறுபடியும் மினிமம் ஒரு 25 ASTR வர மாதிரி பார்த்துக்கோங்க ஓகேங்களா. ஸோ இப்போ 25 ASTR வர மாதிரி பார்த்துட்டு ஸ்வாப் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் நமக்கு வேலெட்டில் ஒரு டிரான்சாக்ஷன் கேட்கும். ஸோ அந்த ஒரு டிரான்சாக்ஷனை கன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க. கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ASTR கிடச்சிரும் ஓகேங்களா. ASTR கிடச்சதுக்கப்புறமா இப்போ ஏனில் போய்ட்டு ஒரு டாஸ்க் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இப்போ வந்து மேலே ஏன் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்வாப்புக்கு அடுத்தால ஏன் ஆப்ஷன் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஏன் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ASTR வந்து நம்ம FSWLP அப்படின்ற மாதிரி மாற்றுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து நீங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் வந்து எந்த ஒரு காயின் நம்ம செலக்ட் பண்ண போகிறோமோ ASTR செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதில் ரைட் சைடில் ஒரு பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை டிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த ப்ளூ டிக் வந்துடும் ஓகேங்களா. ஸோ ப்ளூ டிக் வந்திருக்கா. இப்போ ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து காயின்ஸ் வந்து ஷோ ஆகும். பை WLP செல் WLP அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. அதில் பை WLP செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு டிரான்சாக்ஷன்லேயும் ஒரு 2 ASTR போட்டுக்கோங்க ஓகேங்களா. டோட்டலாக 10 டிரான்சாக்ஷன் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ 2 போட்டுக்கோங்க. நான் டோட்டலாக 20 ASTR வந்து அப்ரூவல் கொடுத்துட்டேன் ஓகேங்களா. ஸோ அப்ரூவல் கொடுத்தாச்சு. அப்ரூவல் கொடுத்ததுக்கு அப்புறம் நமக்கு வந்து அடுத்ததாக இந்த ப்ராசஸிங் அப்படின்ற மாதிரி கீழே லோட் ஆகுது பார்த்தீங்களா. ப்ராசஸிங் லோட் ஆகிட்டு நமக்கு பை WLP அப்படின்றது ஓப்பன் ஆகும். ஸோ அதை நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா மகன் வேலெட்டில் ஒரு டிரான்சாக்ஷன் ரெக்வஸ்ட் கேட்கும். அந்த ஒரு டிரான்சாக்ஷனை கன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க ஓகேங்களா. பண்ணிட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான், உங்களுக்கு வந்து WLP பையிங் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும் ஓகேங்களா. நீங்கள் ஒரு டிரான்சாக்ஷன் 2 வச்சுட்டு டோட்டலாக 10 டிரான்சாக்ஷன் பண்ணிவிடுங்க ஓகேங்களா. பண்ணதுக்கப்புறமா செல் WLP செலக்ட் பண்ணிக்கோங்க. செல் WLPயில் வந்து நீங்கள் மேக்ஸ் கொடுத்துட்டு ஒரே டைமில் கூட பண்ணிக்கலாம். பட் இருந்தாலும் நீங்கள் ஒரு டைமாக பண்ணிவிடுங்க ஓகேங்களா. 10 டைம்ஸ் பண்ணியிருப்பீங்க, அதை 10 டைம்ஸாக நீங்கள் மேக்ஸிமம் கொடுத்துட்டு செல் பண்ணிவிடுங்க ஓகேங்களா. செல் கொடுத்துட்டீங்க அப்படின்னா வேலெட்டில் டிரான்சாக்ஷன் கேட்கும். ஸோ நீங்கள் அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா செல் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும் ஓகேங்களா. ஸோ இது மறக்காமல் இதை வந்து செல் பண்ணிவிடுங்க உடனே ஓகேங்களா. ஒரு டிரான்சாக்ஷன் முடிக்கும் போதும் பை பண்ணிவிட்டு உடனே செல் பண்ணிவிடுங்க ஓகே. அவ்வளோதான், இந்த டாஸ்க்கும் முடிச்சிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா ஷேர், லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.